நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான மூணாவது ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல வைல்டு கார்டு என்ட்ரி ரீ என்ட்ரியா வரது யாருன்றத காமிச்சிடுறாங்க. ஆதிரை தான் ரீ என்ட்ரியா வந்திருக்காங்க. இத பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே கேட்கறது தான், கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. நீங்க லைக் போட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் இந்த வீடியோ சேரும். அதனால தான் கேட்கிறேன். கண்டிப்பா நான் ரெக்வஸ்ட் வச்சு கேட்கிறேன், லைக் பண்ணுங்க. பண்ணதவங்க கன்ஃபார்ம் பண்ணிருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். இன்னைக்கு காலையிலேயே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல ஆதிரை ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்கன்னு சொல்லியிருப்பேன். 90% இது நடக்குங்க. ஒரு 10% என்ன நடக்காம இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அது நடந்துருச்சு. நான் சொல்லல, நேத்து நைட்ல இருந்தே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதாவது ட்விட்டர்ல நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து உள்ள எபிசோடு பார்க்க போவாங்க போல. சோ இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருது. ஆதிரை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்குள்ள நுழைய போறாங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர் சொல்றாங்கன்னா அது நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. நான் அதுக்காக தான் 90% நடக்கும்னு சொன்னேன். அதை ப்ரோமோவே காமிச்சிட்டாங்க. என்னன்னா ஆடியன்ஸ்க்கு எல்லாமே ரிவீல் ஆயிருதா, அதனால அவங்களே ப்ரோமோலயே ரிவீல் பண்ணிடுறாங்க. முன்னாடிலாம் யாரோ வர மாதிரி காட்டுவாங்க, யாருன்றதை ரிவீல் பண்ண மாட்டாங்க. இப்பெல்லாம் யாரு வராங்கன்றதையே தெளிவா காமிச்சிடுறாங்க. ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். ஏன்னா ப்ரோமோல காமிச்சிருக்காங்கல்ல, அதை பத்தி நான் முதல்ல சொல்றேன். எஃப்ஜேவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், வியானாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்லாம் நீங்க யோசிப்பீங்கல்ல, அது எல்லாமே நடந்தது. அதாவது அவங்க ஷாக் ஆகிற மாதிரி தான் நமக்கு ப்ரோமோல காட்டுறாங்க. உண்மையில அவங்க ஷாக் ஆனாங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா விஜய் சேதுபதி பேசி முடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் தான் வராங்க போல. ஏன்னா எல்லார் கையிலயும் வந்து அந்த நீடிப்பு துண்டிப்பு டேக் இருக்கு. ஆதிரா சாங் இருக்குல்ல, அதாவது விக்ரம் நடிச்ச ஒரு படத்துல ஆதிரான்னு ஒரு சாங் இருக்கும்ல, அந்த சாங் போடுறாங்க. கரெக்டா ஆதிரை இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாங்க. ஆதிரையை பார்த்து எல்லாருமே வந்து சிரிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அப்ப வியானாவோட முகம் மட்டும் லைட்டா மாறுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வியானாவும் பெருசா வந்து ஷாக்கிங்கான ரியாக்ஷன்லாம் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்ல. ப்ரோமோல எப்பவுமே இப்படி தானே காட்டுவாங்க. முதல்ல வியானாவோட ரியாக்ஷனை நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜேவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எஃப்ஜே சாதாரணமா சிரிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆதிரை வந்தோன்னா முதல்ல யாருக்கு அக்கு கொடுக்குறாங்கன்னா திவ்யா கணேஷ்க்கு அக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா மகாநதி சீரியல்ல இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அக்கு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. அடுத்ததா விக்ரம்க்கு அக்கு தராங்க. இதை தாண்டி கடைசியில எஃப்ஜே கிட்டே எப்படி இருக்குன்ற மாதிரி சாதாரணமா அக்கெல்லாம் தராங்க. அது ஃபார்மல் அக்கு தாங்க. கண்டிப்பா பாருங்க, இவங்களோட கேம் எஃப்ஜேவை எதிர்க்கிறதா தான் இருக்கும். ஆனா டைரக்டா எதிர்க்க மாட்டாங்க. அதாவது டைரக்டா ஏன் இப்படி பண்ற, இப்படி பண்ணியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி கேட்டா அவங்க கிட்ட பதில் இருக்கும்னு இவங்களுக்கு தெரியும். ஆமா நான் அப்படிதான் பண்ணேன்னு அவன் அடிச்சு பேசிடுவான். அதனால ஆதிரை அப்படி ப்ளே பண்ண மாட்டாங்க. பார்வதி மாதிரி இதுக்கப்புறம் கேம் ஆடலாம், எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணலாம், எல்லா இடத்துலையும் எதிர்த்து பேசலான்னு ஒரு கேமை தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ திவ்யா கணேஷ் இல்ல பார்வதி ஒன்று சொல்றாங்க வந்தோடனே, என்னன்னா பேட் கேம் கேர்ள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏதோ ஜாலியா பேசிக்கும் போது அந்த வார்த்தையை சொல்றாங்க போல. இதை தாண்டி திவ்யா கணேஷ்க்கு வெளியே கேம்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு போல. ஆதிரையை பார்த்து என்ன கேட்கறாங்கன்னா, இந்த கேமை பத்தி வெளியே என்ன பேசிக்கிறாங்க, நாங்க விளையாடுறத பத்தி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆதிரை கிட்ட திவ்யா கணேஷ் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஆதிரை சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, நீங்க என்ன விளையாடுறீங்களோ அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பெருசா எதையும் ரிவீல் பண்ண மாதிரி ப்ரோமோல காட்டல. ஆனா வெளியே என்ன நடக்குது அப்படின்றத பத்தி கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்வ கோளாறுல அவங்களுக்கு வெளியே என்னெல்லாம் பேசிக்கிறாங்கன்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. நீங்க வேணா பாருங்க, அடுத்த 2 நாள் ஆதிரை கிட்ட எல்லாருமே கதை தான் கேட்க போறாங்க. இதை தாண்டி சபரி கிட்ட ஆதிரை பேசுறாங்க. எனக்கு பால் வேணும், இப்ப குடிக்கிறதுக்கு பால் வேணும்ன்ற மாதிரி கேட்கறாங்க. நான் இருக்கும்போது பால் கேட்டா பால் இருக்கவே இருக்காது, ஆனா இப்பெல்லாம் பாலா கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா, இந்த வைல்டு கார்டு என்ட்ரிஸ் எப்ப வந்தாங்களோ அப்பத்துல இருந்து இவங்களுக்கு வந்து அந்த கிராசரி ஐட்டம்லாம் கொஞ்சம் அதிகமா கிடைக்குது. பால்லாம் அதுக்கு முன்னாடி கம்மியா தந்திருப்பாங்க போல. இப்ப பேக்கெட் கொஞ்சம் அதிகமா தராங்க. அதை மீன் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சபரியும் ஆமான்ற மாதிரிலாம் சிரிச்சிட்டு இருக்காரு. வியானா எதுவுமே பேசின மாதிரி காமிக்கல. அதே மாதிரி எஃப்ஜேவும் பெருசா எதுவுமே பேசின மாதிரி காட்டல. எஃப்ஜே வியானா இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு இருக்கு. ஆனா ஆதிரை எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை பண்ணா அது அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். அதாவது ஆதிரை எஃப்ஜே கிட்ட ஏன் இப்படி பண்ண, என் கிட்ட க்ளோஸா இருந்துட்டு இப்ப இவ கிட்ட க்ளோஸா இருக்கேன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஆதிரைக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும். ஏன் சொல்றேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன வீடியோலையும் இதான் சொல்லியிருப்பேன். நீங்க ஏற்கனவே போன சீசன் எடுத்துக்கோங்க, தர்ஷிகா வெளியே போயிட்டு உள்ள வந்தாங்க. அந்த சமயம் வந்து விஷால் வந்து அன்ஷிதா கூட க்ளோஸா இருப்பான். அப்ப தர்ஷிகா தேவையில்லாம கேட்டு, தர்ஷிகாக்கு தான் கொஞ்சம் தேவையில்லாம இவங்க என்னமோ அவனால் தான் இவங்க கேமை விட்டு போன மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி எல்லாருமே தர்ஷிகாவை தான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஷால் ஈஸியா சமாளிச்சிட்டான். அதனால நேரடியா மோதக்கூடாதுங்க. கேம்ல வந்து அவனை கரெக்டா கேட்க வேண்டிய இடத்துல ஒரு கேள்வியா அவனை கேட்கணும். ஆதிரை எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சுதான் விளையாடுவாங்கன்னு தோணுது. அதே மாதிரி ஆதிரை ரீஎன்ட்ரி கொடுத்ததுனால ஃபுல்லா இருப்பாங்களா இல்ல சும்மா 2 வாரம் இருந்துட்டு போயிடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்க ஃபுல்லா இருப்பாங்கன்னா அது ஃபேரே கிடையாது. ஏன்னா ஆடியன்ஸ் ஏற்கனவே இவங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. தாயே நீ போயிட்டு வாமான்னு அனுப்பி வச்சிட்டாங்க. அனுப்பி வச்சவங்களை திரும்பி கூப்பிடுறது, அவங்களை விளையாட
விளையாட வைக்கிறது, ஃபைனல்ஸ் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு தரதே தப்பு தான். எனக்கு தெரிஞ்சு 2 வாரத்துல நீங்க கிளம்பிரணும்ன்ற மாதிரி ஏதாவது சொல்லி தான் வர வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஆக்சுவலா ஆதிரை வந்தோன்னே எஃப்ஜே பெருசா ஃபேஸ் பண்றது எப்படின்னு தெரியலையா என்னன்னு தெரியலங்க. ஆதிரை வந்து எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. எஃப்ஜே கொஞ்சம் தள்ளி கிச்சன் ஏரியாலேயே தான் நின்னுட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த ப்ரோமோவோட முடிவுல எப்படி தெரியுமா காட்டுறாங்க, ஆதிரை உள்ள எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் 2 பீஸுங்க மட்டும் வெளியே போயிட்டு இருக்கு. யார் யாரு? இந்த எஃப்ஜே, வியானா. இந்த எஃப்ஜே வந்து திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சங்க. அதாவது எல்லாருமே வந்து இவன் ஒஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி ஜெயிலுக்கு அனுப்புனாங்கல்ல, அப்பயாவது திருந்திடுவான்னு நினைச்சேன். ஆனா ஜெயில் கம்பி கிட்ட உட்காந்து ரெண்டும் காதல் பண்ணிட்டு இருக்குங்க. உருப்புற மாதிரி தெரியல. நான் வியானாலாம் வந்து நல்ல கேமர்னு நினைச்சேன். என்னைக்கு இந்த லவ் கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சதோ அப்பத்துல இருந்து கேமே டோட்டல் காலி. நேத்து பாருங்க விஜய் சேதுபதி கிட்ட திட்டு வாங்கினாங்க. எப்படி? எஃப்ஜேக்காக இவங்க பேசிட்டு இருக்காங்க. முதல்ல வியானா இவங்களுக்காக பேசுவாங்க. இப்போ என்னடானா எஃப்ஜேக்காக பேசுறாங்க. இதெல்லாம் கண்டிப்பா பிரச்சனையா தான் போகும். இவங்க 2 பேர் கேம் எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம்லாம் ரொம்ப வீக் ஆகும். இன்னைக்கு விஜய் சேதுபதி பெருசா எஃப்ஜேவை கேட்கல போலங்க. ஏன்னா ப்ரோமோல பெருசா எஃப்ஜேவை கேட்கற மாதிரி எதுவுமே நடக்கல. அந்த மொட்டை கடுதாசி நேற்று எழுத சொன்னார்ல, அதை வச்சு தான் இன்னைக்கு முழு நாள் ஓடும் போல. அதே மாதிரி இந்த நீட்டிப்பு துண்டிப்பு இதை வச்சு தான் ஓடும் போல. பெருசா எதுவும் கிடையாது இன்னைக்கு எபிசோட்ல. அதாவது ரோஸ்ட் மாதிரி எதுவும் கிடையாது. அப்ப அந்த விக்ரம் ஒவ்வொரு வாட்டியும் தப்பிச்சிடுறாங்க. எப்படி தப்பிக்கிறானே தெரியல. சரி, இந்த ப்ரோமோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம்.